பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்று சதாகாலம் உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை இந்த ஹோப் சேனலின் வாயிலாக கிறிஸ்துவின் நிழலாய் இருக்கக்கூடிய ஆசாரியர்களை குறித்து தியானிக்கத்தக்கதாக தேவன் ஏற்படுத்தி கொடுத்துள்ள நல்ல ஒரு தருணத்திற்காக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். இன்றைய நாளிலும் நாம் ஆசாரியனுடைய வஸ்திரத்தை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். கடந்த செய்தியில் அபிஷேக தைலத்தை குறித்து நாம் படித்தோம். இந்த செய்தியில் ஆசாரியனுடைய பிரதிஷ்டையின் பொழுது அவனுக்கு உடுத்துவிக்கின்ற வஸ்திரத்தை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். பொதுவாக ஆடை என்பது ஒரு நபரின் குணங்களையும் அவருடைய மன நிலைமையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பல ஆராய்ச்சிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அதுபோலவே ஆசாரியனுடைய வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களையும் அவருடைய வேலையையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த வஸ்திரம் என்பது நம் வாசித்தமை ஆகிய யாத்திராகம் 28வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கின்றது, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று நாம் பார்க்கின்றோம். இந்த ஆசாரிய வஸ்திரம் என்பது ஆசாரியனுக்கு மகிமையாய் காணப்படுகின்றது, அலங்காரமாய் காணப்படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய ஆசாரிய வஸ்திரம்தான். இந்த வஸ்திரத்தை குறித்து தான் நாம் தொடர்ச்சியாக படிக்க இருக்கின்றோம். பிரதான ஆசாரியனுக்கும் தனித்தனியான ஆடைகள் உண்டு. நாம் இன்று பிரதான ஆசாரியனின் வஸ்திரத்தை மாத்திரம் குறித்து பார்க்க போகின்றோம். பிரதான ஆசாரியனுக்கு 2 வஸ்திரங்கள் உண்டு என்பதை நாம் வேதத்தில் படிக்கலாம். அதற்கு முன்பதாக இந்த வஸ்திரங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக படிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஆசாரிய வஸ்திரங்கள் பயன்படுத்துவதற்கு அநேக விதமான நிறங்களை கொண்ட நூல்கள் பயன்படுத்தப்பட்டது. அந்த நூல்களுடைய தன்மை, அதாவது அந்த நிறங்கள் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது என்பதை முதலாவது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை நாம் தெரிந்து வைத்திருக்கும் பொழுது அந்த நூல்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த இடத்தில் இந்த நூல் இந்த காரியத்தை நமக்கு சொல்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஆசாரியனுடைய ஆடையில் 4 விதமான நிறங்களை கொண்ட நூல்கள் பயன்படுத்தப்பட்டது. முதலாவது தங்கம் நிறத்தில், அதாவது தங்கம் நூலாக பயன்படுத்தப்பட்டது. இந்த தங்கம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை குறிக்கக்கூடியதாக இருந்தது. இரண்டாவதாக இளநீலம் என்பது கர்த்தருடைய 10 கற்பனைகளை குறிக்கக்கூடியதாக இருந்தது. நாம் யாத்திராகம புஸ்தகத்தில் வாசித்தமே ஆனால் மோசே சீனாய் மலையில் இந்த 10 கற்பலகைகளை வாங்கினார். இந்த சீனாய் மலையினுடைய கற்கள் இளநீல நிறத்தில் இருந்ததை நாம் பார்க்கலாம். இந்த இளநீலம் என்பது தேவனுடைய 10 கற்பனைகளை, அதாவது அவருடைய குணத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்பட்டது. அடுத்ததாக இரத்தாம்பரம் என்பது ராஜரீக தன்மையை குறிக்கக்கூடியதாக காணப்பட்டது. பழங்காலங்களில் இந்த இரத்தாம்பரம் நிறம் என்பது மிகவும் விலையுயர்ந்த ஒரு பொருளாக காணப்பட்டது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், தங்கத்தை காட்டிலும் இந்த இரத்தாம்பரம் 3 மடங்கு அதிக விலையுடைய ஒரு பொருளாய் காணப்பட்டது. இந்த இரத்தாம்பரத்தை ராஜாக்கள் மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும் என்று பழங்காலங்களில் சட்டங்களே இருந்தன. இந்த இரத்தாம்பரம் அதிகப்படியான விலை உடையதாக இருந்ததினால் சாதாரண மக்கள் இதை பயன்படுத்த முடியாது. இந்த இரத்தாம்பரம் என்பது ராஜரீக தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 4வது சிவப்பு நிறம். இந்த சிவப்பு நிறம் என்பது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை இதை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடைசியாக 5வது வெள்ளை நிறம் என்பது தேவனுடைய பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
நாம் பார்த்த இந்த 5 நிறங்களையும் அதனுடைய அர்த்தத்தையும் நாம் நம்மளுடைய நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் ஆசாரிய வஸ்திரம் செய்வதற்கு இந்த நிறங்கள் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த இடத்தில் இந்த நிறம் சொல்லக்கூடிய பாடத்தை நாம் அதில் போட்டு நாம் அதனுடைய கருத்துக்களை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக இந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்தை குறித்து நாம் பார்த்தோமே ஆகில், நான் முன்னரே சொல்லியிருந்தேன், ஆசாரியனுக்கு 2 வஸ்திரங்கள் உண்டு. முதல் வஸ்திரம் என்னவென்றால் அது சாதாரண ஒரு வஸ்திரம். அதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளை நிற சணலினால் செய்யப்பட்ட வஸ்திரம். இதை குறித்து லேவியராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடை போட்டு சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆசாரியனுடைய முதல் வஸ்திரம் என்னவென்றால் வெள்ளை சணல் துணி. இதுக்கு அந்த சணல் நூலால் செய்யப்பட்ட சட்டை இருக்கும், அதற்கு உள் சட்டைகள் இருக்கும், இதற்கான சணல் நூலால் செய்யப்பட்ட பாகைகள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் ஆசாரியன் தரித்து கொள்ள வேண்டும். இதனோடு சேர்த்து யாத்திராகமம் 39:29 வாசித்தோமே ஆகில் இந்த வஸ்திரத்திற்கு ஒரு இடக்கச்சையும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த வஸ்திரத்தை ஆசாரியன், அதாவது பிரதான ஆசாரியன் எப்பொழுது பயன்படுத்துவார் என்றால் வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரமே இந்த சணநூல் வஸ்திரத்தை ஆசாரியன் பயன்படுத்துவான். அதுவும் பாவ நிவாரண நாளன்று. இந்த வஸ்திரத்தை பாவ நிவாரண நாளன்று மட்டும் ஆசாரியன் பயன்படுத்துவான். அந்த பாவ நிவாரண நாளன்று ஆசாரியன் இந்த தாழ்மையான சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டவனாக முதலாவது தன்னுடைய பாவங்களுக்காக அவன் பலியிட்டு, பின்பு மொத்த ஜனங்களின் பாவங்களுக்காக பலியிட்டு அந்த எளிமையான வஸ்திரத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கடந்து சென்று தன் ஜனங்களின் பாவங்களுக்காக அவன் பரிந்து பேசக்கூடியவனாய் காணப்படுவான். இந்த சணல் நூல் வஸ்திரம் எதை நமக்கு குறிக்கிறது என்றால் இது கிறிஸ்துவினுடைய தாழ்மையை நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அண்ட சராசரத்திற்கும் ராஜாதி ராஜாவாய் இருந்தும் கர்த்தாதி கர்த்தராய் இருந்தும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் அவரே உரிமையாளராய் இருந்தாலும் கிறிஸ்து நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இன்று தன்னை தாழ்மைப்படுத்தியுள்ளார். கிறிஸ்து அந்த தாழ்மையான வஸ்திரத்தை தரித்து கொண்டவராய் அவர் காணப்படுகின்றார். இந்த மொத்த உலகத்தை உண்டாக்கின நபர் நமக்காக இன்று பரலோக நியாய சங்காசத்தில் சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டவராக, அதாவது கிறிஸ்து தன்னுடைய ராஜரீக வஸ்திரத்தை கலற்றி வைத்து அடிமையின் ரூபமாகிய சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டவனாக இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த வஸ்திரம் இதை நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவும் இந்த ஆசாரியனை போல தன்னுடைய பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசாமல் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவாய் காணப்படுகின்றார். இது இந்த சணல் நூல் வஸ்திரம் ஆசாரியன் அணியக்கூடிய முதல் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் பாவ நிவாரண நாளன்று மாத்திரம் ஆசாரியன் இதை அணிந்து கொள்வார். இரண்டாவது, ஆசாரியன் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வஸ்திரம் உண்டு. இதுதான் பொதுவாக எல்லா நாட்களிலும் ஆசாரியன் பயன்படுத்தக்கூடிய வஸ்திரம். இந்த வஸ்திரம் பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும். இந்த வஸ்திரத்தில்தான் ஏபோத், 12 கற்கள், உம்ரீம், தும்மி போன்ற விசேஷ விதமான காரியங்கள் எல்லாமே இந்த வஸ்திரத்திற்குள்ளாக தான் காணப்படும். யாத்திராகமத்தில் நாம் வாசித்தோமே ஆகில் நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக நாம் படிக்க வேண்டும்.
யாத்திராகமம் 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தில் இந்த வஸ்திரத்தோடு எது எதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நாம் தெளிவாக நாம் காண முடியும். முதலாவது, இந்த வஸ்திரத்தில் விசித்திரமான உள்சட்டை என்று ஒரு காரியம் உண்டு. யாத்திராகமம் 28வது அதிகாரம் 39வது வசனத்தில் நாம் வாசித்தமையாகில், மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆசாரியன் தன்னுடைய அனுதின வேலைக்கென்று அணியக்கூடிய வஸ்திரங்களில் முதலாவது அந்த வஸ்திரத்தில் அணியக்கூடிய வஸ்திரம் விசித்திரமான உள் சட்டை. இதுதான் அவன் முதலாவது போடக்கூடிய வஸ்திரம். இந்த வஸ்திரம் மெல்லிய வெள்ளை நிற பஞ்சு நூலால் செய்யப்பட்ட வஸ்திரமாக இது காணப்படும். இந்த விசித்திரமான அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் கண்டு கொள்ள முடியும். இந்த விசித்திரமான அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஸ்மித் தன்னுடைய வேதாகம உரையில் இவ்வாறாக சொல்கின்றார். விசித்திரமான உள்சட்டை என்று வரும்பொழுது இது பார்ப்பதற்கு எப்படிப்பட்டதாக இருக்குமே ஆகில், இது சதுர கற்களை அடுக்கி வைப்பது போல சிறிய சதுரமான பின்னல்களை உடைய வஸ்திரம் என்று ஸ்மித் தன்னுடைய வேதாகம உரையில் சொல்கின்றார். அதாவது விசித்திரமான வஸ்திரம் என்றால் அவைகள் பார்ப்பதற்கு சிறிய அளவில் சதுரமாக பின்னலாய் செய்யப்பட்ட ஒரு வலையை போன்ற ஒரு சட்டையாக இது காணப்படும். இது எதை குறிக்கிறது என்றால், இது இந்த வெள்ளை நிறம் பரிசுத்த தன்மையை குறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. கர்த்தருடைய நீதி நம்முடைய பாவ சரீரத்தை மூடி நாம் நீதியான காரியங்களை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றது. அதாவது முதலாவது போடக்கூடிய இந்த விசித்திரமான உள்சட்டை என்பது ஒரு மனிதனுடைய பாவ தன்மையை மூடி கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவனை தூய்மை நிறைந்தவனாக காண்பிப்பதற்கு இந்த உள்சட்டை பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாவதாக இந்த ஆடையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னவென்றால் அது இடைக்கச்சை. யாத்திராகம் 39 அதிகாரம் 29 வசனத்தில் வாசித்தமையாகில், திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேலையான இடைக்கச்சையை கர்த்தர் மோசேக்கென்று கற்பித்தபடியே செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் 4 நிறங்களும் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். இந்த இடைக்கச்சை சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் சித்திர தையல் வேலை என்று சொல்லும் பொழுது இதை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். அந்த இடைக்கச்சையில் சித்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் சித்திர தையல் வேலை என்பது அதனுடைய அர்த்தம் என்னவென்று ஸ்மித் தன்னுடைய வேதாக முறையில் என்ன சொல்கிறார் என்றால், சித்திர தையல் வேலை என்பது ஊசியால் பின்னப்பட்டு தைக்கக்கூடிய வேலை என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த இடைக்கச்சை ஊசியால் நூல்களை கொண்டு தைக்கப்பட்ட ஒரு இடைக்கச்சையாய் காணப்படுகின்றது. கச்சை என்பது இராணுவ உடையின் மிக முக்கியமான ஒரு உடையாகும். பழங்காலங்களில் இருந்தே இந்த கச்சையை குறித்த அநேக காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். இராணுவ வீரர்களுக்கு தங்களுடைய ஆயுதங்களை, பட்டயம், வில் போன்ற ஆயுதங்களை தங்கள் உடலோடு ஒன்றாக வைத்திருப்பதற்கு இந்த இடைக்கச்சை பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த இடைக்கச்சையை ஒருவருக்கு கொடுப்பது மூலமாக ஒரு சகோதரத்துவ உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும் இந்த இடைக்கச்சை இருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தமே ஆகில், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் தாவீதுக்கு கொடுத்தான் என்று வாசிக்கின்றோம். இந்த இடத்தில் யோனத்தான் தன் சகோதரனாகிய தாவீதுக்கு தன்னுடைய கச்சையை கலத்தி கொடுக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் என்னுடைய அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் உனக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று ஒரு உடன்படிக்கையை இந்த கச்சை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது.
கிறிஸ்து ஒரு ஆசாரியனாக இந்த இடைக்கச்சையை நமக்கு தரிப்பித்து கொடுக்கும் பொழுது இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய வல்லமையை எப்படி யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்தாரோ அதே போல தன்னுடைய வல்லமையை கிறிஸ்து நமக்கு கொடுத்துள்ளார் என்பதை இந்த இடைக்கச்சை நமக்கு காண்பிக்கின்றது. நாம் முழுமையாக பிதாவிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கொலோசையர் 1 அதிகாரம் 16 மற்றும் பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-8 முறை நாம் வாசித்தமையாகில் வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வாசிக்கின்றோம். மேலுமாக கிறிஸ்து தன்னுடைய அறையில் இந்த கட்சியை கட்டியுள்ளார் என்றால் அது பிதாவினிடம் கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்துள்ளார் என்பதை குறிக்கக்கூடியதாய் காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நானும் செய்ய வேண்டும். நான் ஆசாரியனாக என்னுடைய இடுப்பில் இடைக்கச்சை கட்டப்படுகிறது என்றால் என்னை நான் கிறிஸ்துவினிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபராய் நான் காணப்பட வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல நான் முன்னே சொன்னது போல இடைக்கச்சை என்பது இராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஆடைகளில் ஒரு ஆடை என்று நாம் பார்த்தோம். இந்த இடைக்கச்சையை கொண்டுதான் எல்லா விதமான அந்த ஆயுதங்களையும் தன்னுடைய உடலோடு அவர்கள் கட்டி வைப்பார்கள். இன்று ஆவிக்குரிய ஆசார்களை நிற்கக்கூடிய நம் ஒவ்வொருவரும் ஆன்மீக போராட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எபேசியர் 6 அதிகாரம் 12 சொல்கின்றது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சங்களின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வசனம் சொல்கின்றது. இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சத்தியம் என்னும் கச்சையை நம்மளுடைய இடுப்பில் நாம் கெட்டினவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த சத்தியம்தான் நம்மளோடு தேவனுடைய விசுவாசம் என்கின்ற கேடகத்தை, தேவனுடைய வார்த்தை என்கின்ற பட்டயத்தை எல்லாவற்றையும் நம்மளோடு இறுக்கி வைப்பதற்கு இந்த சத்தியமை பயன்படுத்துகின்றது. அநேக நேரங்களில் இந்த சத்தியத்தை நாம் நம்முடைய இடுப்பில் கெட்டாத நபர்களாய் காணப்படுகின்றோம். அப்படி நாம் கெட்டவில்லை என்றால் நாம் எளிமையாக நம்மளுடைய போரில் தோற்று போகக்கூடிய நபராய் காணப்படுகின்றோம். அடுத்த ஒரு ஆடை, முதலாவதாக நாம் வெள்ளை நிற சணல் நூல் ஆடையை பார்த்தோம். இரண்டாவதாக கச்சையை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக ஏபோத்தின் இளநீல அங்கியை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். யாத்திராகமம் 28 அதிகாரம் 31 நாம் வாசித்தோமேயாகில் ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்குவாய் என்று வசனம் சொல்கின்றது. இந்த ஏபோத்தின் கீழ் அங்கி என்பது முழுவதும் இளநீல நிறத்தால் ஆன நூலால் செய்யப்பட்டது. அதாவது இந்த அங்கி பரலோக அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகின்றது. முதலாவது உள் சட்டையை, அந்த விசித்திரமான உள் சட்டையை ஆசாரியன் தவிர்த்திருப்பார். அதற்கு மேலாக இடைக்கச்சையை கட்டியிருப்பார். அதற்கு மேல் இந்த முழு நீளமான நீல நிறத்தில் உடைய இந்த மேல் சட்டையை அவர் தரித்திருப்பார். இந்த மேல் சட்டைக்கு கைகள் பகுதிகள் கிடையாது. அதற்கு பதிலாக கைகளையும் தலைகளையும் விடத்தக்கதான தோரங்கள் மாத்திரமே இந்த ஆடைக்கு இருக்கும். இந்த ஆடையினுடைய முக்கிய அம்சமே எதில் இருக்கின்றது என்றால் இந்த ஆடையின் அடிப்பகுதியில் தான் உள்ளது. நாம் வாசித்தோமே என்றால் வசனம் 33 மற்றும் 34 நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஆடையினுடைய அடிப்பகுதியில் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும், அதாவது சிவப்பான நூல்களாலும் செய்யப்பட்ட மாதுளை பழங்கள் இருக்கும். இந்த இளநீல நூலால் செய்யப்பட்ட வஸ்திரத்தின் அடியில் மாதுளை பழங்கள் போன்ற நூல்களால் பின்னப்பட்ட பழங்கள் காணப்படும். அதோடு சேர்த்து தங்க மணிகளும் இந்த வஸ்திரத்தின் ஓரங்களில் காணப்படும். ஒரு மாதுளை பழம்
அடுத்தது ஒரு தங்கமணி, ஒரு மாதுளைப்பழம், அடுத்தது ஒரு தங்கமணி என மொத்தமாக 36 காரியங்கள் காணப்படுகின்றது என்று யூத பாரம்பரியங்கள் சொல்கின்றது. 36 மாதுளை பழங்கள், 36 தங்க மணிகள் என்று மொத்தமாக 72 ஆபரணங்கள் இருந்ததாக யூத பாரம்பரியம் நமக்கு சொல்கின்றது. சரி, இந்த மணியினுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்த்தோமே ஆகில், இந்த மணியினுடைய பயன்பாடு என்ன என்று நாம் பார்த்தோமே ஆகில், ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது அவனுடைய இடுப்பில் ஒரு கயிறை கட்டி அனுப்பிடுவார்கள். அந்த கயிறு எதற்காக என்றால், ஆசாரியன் தன்னுடைய வேலையை செய்ய உள்ளே போகும் பொழுது ஒருவேளை அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளேயே அவன் மரித்து விட்டான் ஆகில், அவனுடைய சரீரத்தை வெளியே எடுப்பதற்காக அவனுடைய இடுப்பில் அந்த கயிறானது கட்டப்பட்டு இருக்கும். ஆசாரியன் உள்ளே சென்று வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மணி ஆடிக்கொண்டே இருக்கும், அதிலிருந்து சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கும். அந்த சத்தத்தை வைத்து வெளியே கயிற்றை வைத்திருக்கின்ற நபர்கள் உள்ளே ஆசாரியன் இன்னும் உயிரோடு இருக்கின்றார் என்பதை அது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை ஆசாரியன் மரித்து போய் விட்டான் என்றால் அவன் அசைவின்றி கீழே இறந்து கிடப்பது நிமித்தமாக அந்த மணியில் இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்காது. நெடுநேரங்களாய் சத்தம் கேட்கவில்லை என்றால் ஆசாரியன் மரித்து போய் விட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு வெளியே நிற்கக்கூடிய நபர்கள் அந்த இடுப்பில் கட்டப்பட்ட கயிறால் ஆசாரியனுடைய சடலத்தை வெளியே இழுத்து விடுவர். எனவே உள்ளே இருக்கக்கூடிய ஆசாரியன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த மணி பயன்படுத்தப்படுகின்றது. அதோடு சேர்த்து ஆசாரியன் இந்த மணியின் சத்தம் கேட்கும் பொழுது தேவன் அவனிடம் பேசுகின்றார். யாத்திராகமம் 28:35 சொல்கின்றது, ஆரோன் பரிசுத்த ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது வெளியே வரும்போதும் அவன் சாகாத படிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும் படி அதை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது ஆரோன் இந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவன் உள்ளே செல்லும் பொழுது அந்த மணியின் சத்தம் கேட்கும் பொழுது, நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கின்றேன், நான் எந்த ஒரு தவறான காரியத்தை நினைக்கக்கூடாது என்று அந்த மணியின் ஓசை ஆரோனை மீண்டும் மீண்டும் நீ நிற்கின்ற இடம் பரிசுத்தமான இடம் என்று அவனுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். இன்று அந்த சத்தத்தை நாம் கேட்கின்றோமா? தேவனுடைய சத்தம் நம் காதுகளில் தொனிக்கின்றதா? அந்த மணியின் சத்தம் என்ன என்று நாம் பார்த்தோமே ஆகில் 1 கொரிந்தியர் 13:1 சொல்கின்றது, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்கின்றது. அதாவது அன்பு இல்லை என்றால் அந்த சத்தம் வெண்கலத்தின் சத்தத்தை போல் காணப்படும். அன்பு இருந்தால் தங்க சத்தத்தை போல் அது காணப்படும். இந்த மணியின் சத்தம் தேவனுடைய அன்பை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. ஆசாரியர்கள் அணியக்கூடிய அந்த மணி தேவன் நமக்கு எவ்விதமாக அன்புடைய ஒரு நபராக காணப்படுகின்றார் என்பதை அது குறிக்கக்கூடியதாய் காணப்படுகின்றது. இன்றைய நாட்களிலும் தேவனுடைய அன்பின் சத்தம் நம் காதுகளில் கேட்கப்படத்தக்கதாக நாம் அப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரித்த நபர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நான் அதை குறித்து அந்த ஆடையை நான் தரிக்காமல் இருப்பேனே ஆகில் கடவுளிடம் கேட்க வேண்டும், கர்த்தாவே இந்த ஆடையை எனக்கு தரிப்பித்து தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த ஆடையை தரிப்பித்து தருவார். தேவன்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.